ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 325வது பாடல். அருணகிரிநாத சுவாமிகள் துதி செய்து பாடுகிறார் இத்திருப்புகழில். எழுகு நிறை நாபி ஹரிபிரமர் ஜோதி இலகும் அரண் மூவர் முதலானோ இறைவி என்னும் மாதி பறைமுளையில் ஊறி எழும் அமிர்தம் நாறு தனிவாய ஒழுகொழுகு காழி கவுனியரின் ஞான புனிதம் என ஏடு தமிழாலே புனலில் எதிர் ஏற சமணர் கழு ஏற பொருது கவி வீர குருநாதா மழுவுரை கபாலம் டமரக திரிசூல மணிகர வினோத அருள்பாலா மலரையனை நீடு சிறை செய்தவன் வேலை வளமை பெறவேசை முருகோனே கழுகு தொழு வேத கிரி சிகிரி வீறு கதிர் உளவு வாசல் நிறைவானோ கடல் ஒளியதான மறை தமிழர் ஓது கதலிவனமேவு பெருமாளே கதலிவனமேவு பெருமாளே கதலிவனமேவு பெருமாளே பெருமாளே பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். 7 உலகங்களையும் நாவியில் அடக்கிய திருமால், பிரமர், ஒளி உருவான ருத்திரர் என்ற மூவர்களுக்கும் பிற தேவர்களுக்கும் தலைவியாகிய ஆதி பராசக்தியின் திருமுலையில் ஞானப்பால் மணக்கும் கனி போன்ற வாயை உடையவரே, புனுகு வாசனை வீசும் சீர்காழியம்பதியில் கவுனியர்குடியில் ஞான சம்பந்தராக அவதரித்து வைகை ஆற்று வெள்ளத்தில் தமிழ் பாசுரம் எழுதிய ஏடு எதிர்த்து செல்லவும் சமணர்கள் கழுவில் ஏறவும் வாதப்போர் புரிந்த கவி வீரரே, குருநாதரே, மழு மான் பிரம்ம கபாலம் உடுக்கை திரிசூலம் மணி இவைகளை கரத்தில் தரித்த அற்புதமூர்த்தி சிவபெருமான் அருளிய திருக்குமாரரே, பிரம்மதேவரை சிறையில் அடைத்து அவருடைய படைப்பு சிருஷ்டி தொழிலை தான் வளமாக சிறப்பாக செய்த முருகப்பெருமானே, கழுகுகள் தொழுகின்ற பேதாச்சலத்தின் உச்சியில் விளங்கும் ஒளி நிறைந்த கதலீவனம் என்ற திருக்கழுக்குன்றத்தில் வாழும் பெருமிதம் உடையவரே, தேவர்கள் கடல் ஒளி போல் வேதங்களையும் தமிழ் பாடல்களையும் ஓதுகின்ற கதலீவனம் என்ற திருக்கழுக்குன்றத்தில் வாழும் பெருமிதம் உடையவரே என்றெல்லாம் துதி செய்து பாடியுள்ளார் சுவாமிகள். திருக்கழுக்குன்றத்தில் ஸ்தல விருட்சம் வாழை மரம் கதலி விருட்சமாகும். வாழை மரங்கள் வனமாக இங்கு உள்ளதால் கதலீவனம் என்றழைக்கப்படுகிறது. இத்திருப்புகழில் வேண்டுகோள் எதுவும் இன்றி துதிக்கின்றார் அருணகிரிநாதர். நாமும் முருகப்பெருமானை தினமும் துதி செய்து அவர் திருப்பாதங்களை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.